அன்றைக்கி 12th ரிசல்ட் ஃபேமிலியாக வந்து என்னை பிக் பண்ணாங்க. வழியில் ஒன்று கேட்டாங்க, இந்த கட் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்க போதுமான்னு. நான் எதுவுமே சொல்லலை. விண்டோ வழியாக வெளியே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய ட்ரீம்ஸ்க்கு அந்த காரில் இடம் இல்லை. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். அந்த காரில் நான் மட்டும் தனியாக போகல, நீங்கள் மட்டுமும் தனியாக போகல. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக போகிறாங்க அந்த சைலன்ஸில். ஏன் யாருமே வந்து உனக்கு என்னவா அது ஆசை, நீ என்ன படிக்க விரும்புகிற அப்படின்னு கேட்காதனால. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் கேட்குறேன். மோஸ்ட் ஆஃப் த தமிழ் ஃபேமிலிஸில் ஒரு அன்ஸ்போக்கன் ஸ்கிரிப்ட் இருக்குது. அது என்னன்னா, 12th முடிச்சதும் ஒன்று மெடிக்கல் இல்லைனா இன்ஜினியரிங் இல்லைனா கவர்மெண்ட் ஜாப். இதை தவிர வேறு எதுவுமே கேட்கறது இல்லை. நம்மளோட கியூரியாசிட்டிக்கெலாம் இங்கே இடமே கிடையாது. அந்த வேர்ஸ்ட் பார்ட் என்னென்னா, நம்மளும் இதை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு விஷயம் கேட்கணும், உங்கள் பேரண்ட்ஸ் என்ன வில்லனா? நோ, நாட். உங்கள் பேரண்ட்ஸோட லைஃப்பை கொஞ்சம் பாருங்கள். அவங்க யங்காக இருந்தப்ப அவங்களுக்கு சாய்ஸஸ் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, சேஃப்டி இல்லை, எதுவுமே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் சர்வே பண்ணாலே போதும் அப்படின்றது தான் வாழ்க்கையாக இருந்தது. ஸோ வென் தே see you, அவங்களுக்கு ஒரே ஒரு தாட் தான் வருது, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பசங்க படக்கூடாது அப்படின்றது. அந்த தாட் லவ்லேருந்து வருது. ஆனால் அது நம்மக்கிட்ட வெளிப்படுத்துகிற விதம் ஒரு ப்ரெஷராக வருது. அவங்களுக்கு உன் ட்ரீம்ஸ் தெரியல, ஆனால் உன் ட்ரீமில் இருக்க ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் தெரியுது. அதுதான் இங்கே பிரச்சனை. அந்த வேர்ஸ்ட் பார்ட் என்னென்னா, when you finally try to speak up, அவங்க சொல்லுவாங்க, உன் லைஃப் பற்றி உனக்கு என்ன தெரியும், லைஃப் பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ ஃபெயில் ஆனால் இந்த சொசைட்டியை நான் தான் ஃபேஸ் பண்ணணும், இந்த ஃபீல்டில் காசு சுத்தமாக வராது, இந்த சொசைட்டியை நான் தான் ஃபேஸ் பண்ணணும், இதில் உங்கள் ட்ரீம் உங்கள் அப்பா அம்மா இந்த சொசைட்டிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. why does this happen? நம்ம பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. லெட்ஸ் கோ டீப்பர். தமிழ் சொசைட்டியில் 3 மேஜர் ஃபியர் பேஸ்டு சிஸ்டம்ஸ் ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன், சர்வைவல் மெமரி. நம்ம பேரண்ட்ஸோட டைமில் ஸ்கேர்சிட்டி ரொம்ப அதிகம். ஒரு கவர்மெண்ட் ஜாப்னா செக்யூரிட்டி, வேறு எதுவாக இருந்தாலும் ரிஸ்க். ஸோ அதனால தான் நீங்கள் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நான் வந்து யூடியூபர் ஆக போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, மை சன் சோஸ் இன்ஸ்டபிலிட்டி ஓவர் சர்வைவல் அப்படின்னு. செகண்ட் ஒன் வந்து சோஷியல் வேலிடேஷன் கல்ச்சர். உங்கள் ரிலேட்டிவ் பையன் டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணியிருப்பான், உங்கள் நெய்பர் வந்து ஐஐடியில் படிப்பாங்க. ஸோ என்னன்னா, தமிழ் ஃபேமிலிஸில் உங்கள் சக்ஸஸ் தான் உங்கள் சோஷியல் கரன்சி. இது டாக்ஸிக், ஆனால் இதுதான் நிஜம். ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரூவ் பிஃபோர் யூ பிச். அதாவது நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு காட்டுங்க. அப்பா நான் மியூசிக் ட்ரை பண்ணணும், அப்பா நான் இது ட்ரை பண்ணணும், நான் அது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வேணான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சைலண்ட்டாக உங்கள் ட்ரீம்ஸை ஒர்க் பண்ணுங்கள். ஷோ ரிசல்ட்ஸ் டு தெம் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி they'll change. ஸ்டெப் 2, ஸ்பீக் தேர் லாங்குவேஜ். அதாவது அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். நான் இதில் பேஷனேட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு செட் ஆகாது. பெட்டர் யூ அனலைஸ் யுவர் ட்ரீம் அண்ட் ட்ரை டு சே, இந்த ஜாபில் வந்து இவ்வளோ ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குது, இந்த ஃபீல்டில் இவ்வளோ ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா தே மே கெட் கன்வின்ஸ்ட். ஸ்டெப் 3, த சேஃபஸ்ட் பாத் வந்து த பேரலல் பாத். உங்கள் பேரண்ட்ஸ் சொன்ன லைஃப்பையும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப சைடில் வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணணும், உங்களோட ட்ரீமில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ வென் யுவர் ட்ரீம் ஷோஸ் மோர் ரிசல்ட்ஸ் தேன் த லைஃப் யூ சூஸ் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ், அப்போ போய் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் அண்ட் தென் சேஞ்ச் யுவர் லைஃப். ஸ்டெப் 4, செப்பரேட் லவ் ஃப்ரம் கண்ட்ரோல். இந்த 3 ஸ்டெப்பில் எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா லாஸ்ட்டாக நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப கஷ்டமும் கூட. உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, அதுக்காக திஸ் டசன்ட் மீன் தே ஓன் யுவர் லைஃப். உங்களாலையும் அவங்கள ட்ரூவாக டீப்பாக அவங்க மேலே அன்பு காட்டும் போதே உங்களால் அதை டிஸ்அக்ரி பண்ண முடியும். சே இட் காம்லி, சே இட் வித் லவ், சே இட் கிளியர்லி. தமிழ் ஃபேமிலிஸில் வளர்கிறதே ஒரு தனி சுகம். அந்த கல்ச்சர், அந்த ஃபுட், அந்த லவ், அந்த ரிலேஷன்ஷிப்ஸ். ஆனால் சம்டைம்ஸ் கஷ்டமும் கூட. யூ ஆர் நாட் அ பேட் சைல்ட் வாண்டிங் அ டிஃப்ரெண்ட் லைஃப். யூ ஆர் நாட் டிஸ்ரெஸ்பெக்டிங் யுவர் பேரண்ட்ஸ் பை ஹேவிங் யுவர் ஓன் ட்ரீம். த ஒன்லி கோல் இஸ் டு க்ரோ இன் டு யுவர் செல்ஃப் while keeping the relationship intact. That's the real balance. இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் நானும் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு. ஃபைனலி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப லக்கி. என் பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது. மை பேரண்ட்ஸ் said follow your dream. Thank you. Keep growing.